உலகத்தம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். ஒரு மிட் ரேஞ்சில் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ நாள் அதிகமாக பார்க்கவே முடியறதில்ல. ஆனால் இப்போ போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எக்கச்சக்க பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வண்ணம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓப்போவோட சப் பிராண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வைஸில் ஒரு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் லுக்ஸ், இதில் இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிராண்டுக்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியல்மி அப்படின்றது ஓப்போவோட சப் பிராண்ட், அதாவது மிட் ரேஞ்சுக்காக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக ஓப்போ தரப்புலேருந்து இதை விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். அதுதான் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க உங்களுக்கு கிளாஸி டைமண்ட் கட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு பேனலில் தெரியும், எக்ஸலண்ட்டாக டைமண்ட் மாதிரி உங்களுக்கு மின்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிறது ஃபைபர் கிளாஸ் மெட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி உடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ அடுத்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 6 இன்ச் கொண்ட ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. IPS LCD பேனல் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் ஃபோனில் நாட்ச் கிடையாது. இதே டிசைன் வைஸில் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் வைஸில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. இதில் முழுக்க உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் மட்டுமே இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் அன்லாக் எவ்வளோ செகண்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸில் இந்த ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது நைட் டைம்லலாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் கொஞ்சம் அந்த ஃபேஸ் அன்லாக்கில் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமா சுத்தமாக ஐடியா இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க ரிவ்யூஸ் போடும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும். அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து உள்ள இருக்க இன்பில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek P60 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு ஒரு டீசெண்டான கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 636 அப்படின்னா 660 இது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் பார்த்தீங்கன்னா மீடியா P60 அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு GPU என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 அப்படின்ற GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.0 GHz சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியன்ட்ஸ் வரதா சொல்லியிருக்காங்க. லான்ச் அப்போ உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு வேரியன்ட் ஜூன் மாதம் லான்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன வேரியன்ட்ஸ் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்புல்ட்டோட கொடுக்குறாங்க. அடுத்து 4GB RAM 64GB இன்புல்ட்டோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி 6GB RAM 128GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜோட உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸாக வருது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா தான். கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ பட்ஜெட் ரேஞ்சிலேயே உங்களுக்கு டியூவல் கேமராஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் கேமரா தான் போயிருக்காங்க. இது எவ்வளோ மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. உங்களுக்கு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுவும் f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேமராவில் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் எடுக்கலாம். அதாவது 30 frames per second வரைக்கும் தான் உங்களால் இதில் எடுக்க முடியும். ஸோ இந்த ஓவரால் டிவைஸுக்கு பவர் பண்ணக்கூடிய உங்களுக்கு பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3410 mAh பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கூல் ஃபீச்சர்ஸாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு அந்த கிளாஸி டைமண்ட் கட்ஸ் தான் யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக அது இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓப்போ F7 இருக்கட்டும், அதே மாதிரி ஓப்போ A3 இருக்கட்டும், முன்னாடியே இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரது ஒரு முதல் தடவையாக இருக்குது. ஸோ இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வரும்போது நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் சிம் ப்ளஸ் SD கார்டு தனியாக போட்டுக்க முடியும். அந்த சிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் 4G சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இரண்டுலேயுமே உங்களுக்கு 4G OLT சப்போர்ட் ஆகும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்லைட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சொன்ன மாதிரி இப்போ வர்றது நம்ம ப்ரைஸ் பாயிண்ட் வரப்போ ரொம்பவே ஒரு
அந்த பட்ஜெட் ரேஞ்ச் அப்படியே உடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த லோ ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இது வந்து இருக்குது. இந்த 3GB வேரியண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8990 வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதாவது 9000 ரூபாய் கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு 4GB RAM எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10990 11,000 கிட்ட வந்து வச்சிருக்காங்க. ஸோ 6GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 13,990 வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சு அப்படியே உழுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆல்ரெடி எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வச்சு நம்ம காம்படிஷன், அதே போக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் காம்படிஷன்லாம் பார்க்கும்போது ரெட்மி நோட் 5, ரெட்மி நோட் 5 ப்ரோ, அசூஸ் ZenFone Max Pro இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்க போகுது அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஏன்னா P60 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர்ன்றது தெரியும். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி Snapdragon 636 கூட வந்து கம்பேர் பண்ணி ஹெட் டு ஹெட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் விட உங்களுக்கு அடுத்து வந்து என்ன பர்டிகுலர் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு SBI கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜியோ தரப்புலேருந்து ஆஃபர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4850 ரூபா உங்களுக்கு ஜியோ ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெம்பர் கிளாஸும் ஃப்ரீயாக வந்து இந்த பர்டிகுலர் பாக்ஸோடய உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வந்து சேலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி உங்களுக்கு சேலுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வெறும் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வெறும் ஆன்லைனில் இ-காமர்ஸ் சைட்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எப்பயுமே இது அமேசானில் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து இருக்கும். ரியல்மி ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.